அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. பலஸ்தீன் காசா இந்த பிரச்சனையை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சீஸ்ஃபயர் போட்ட அப்புறமும் 47 முறை இஸ்ரேல் சீஸ்ஃபயரை மீறி இருக்காங்க. இப்பவும் காசா மக்கள் மேல தாக்குதலை நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க நடத்துற தாக்குதல் ரொம்பவுமே கொடூரமா இருக்கு. குழந்தைங்க, வயதானவங்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க படுற கஷ்டத்தை நம்ம தினம் தினம் பாத்துட்டு இருக்கோம். அக்டோபர் 19 இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்ல 38 பேர் உயிரிழந்திருக்காங்க. காசால நடக்கிற உண்மையான தகவலை வெளியில கொண்டு வர்ற ரிப்போர்ட்டர்ஸ கொடூரமான முறையில தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சாலிஹ்ன்ற ஒரு ரிப்போர்ட்டரை கொடூரமான முறையில படுகொலை செஞ்சிருக்காங்க. இதையும் தாண்டி இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சாலிகுடைய சகோதரர் அலியும் இப்ப ரிப்போர்ட்டரா மாறி இருக்காரு. ஆசா மக்களுடைய ஈமானை மேலும் மேலும் அதிகரிக்க உங்களுடைய ஐவேளை தொழுகையிலும் அல்லாஹ்விட அதிகமான பிரார்த்தனையை செய்யுங்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் 8வது அத்தியாயத்தில் 30வது வசனத்தில் கூறுகிறான், நபியே, உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை ஊரை விட்டு வெளியேற்றவோ நிராகரிப்பாளர்கள் சூழ்ச்சி செய்தால் அவர்களும் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர். அல்லாஹ்வும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். சூழ்ச்சி செய்வோருக்கெல்லாம் அல்லாஹ் மிக மேன்மையுடையவன்.